ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு பேசிக் பேராமெட்ரிக் ஃபேமிலி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது Revit 2020 வெர்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஃபேமிலி பேராமெட்ரிக் ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. இதில் என்னென்னா, நம்ம மாடல் ஃபேமிலிஸ்னு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ ஃபேமிலி பார்க்கறனால ஃபேமிலிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறோம். இதில் ஓப்பன் நியூ, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க ஃபேமிலி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓப்பன் ஆப்ஷன், இல்லை புதுசாக ஃபேமிலி கிரியேட் பண்ணுறீங்கன்னா நியூ கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு இதில் ஃபுல்லாமே ஒரு டெம்ப்ளேட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஆட்டோட Revit ஃபேமிலி டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் தான் ஓப்பன் பண்ணணும். நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுங்கிறத பற்றி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இந்த டெம்ப்ளேட்னா என்ன, இது எத்தனை டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, என்னென்ன டெம்ப்ளேட் எது எதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டான வீடியோ ஒன்று நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்லோட் ஆகிருக்கும், இல்லாட்டி அப்லோட் பண்ணுவோம் இனிமேட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மள ஒரு பேசிக்கான ஒரு ஃபேமிலி பேராமெட்ரிக் ஃபேமிலிங்கிறதுனால நம்ம மெட்ரிக் ஜென்ரிக் மாடல்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இதுதான் ஒரு காமன் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபேமிலி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற மாதிரினாலுமே ஒரு காமன் இந்த மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் நீங்கள் கண்ணை மட்டும் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் ஓப்பனாக இருக்குது. இந்த வியூ உங்களுக்கு 3D வியூ, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரெஃபரன்ஸ் லெவல். ஓகேங்களா? இதில் ரெஃபரன்ஸ் லெவலுங்கிறது தான் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டாப் வியூன்னு அர்த்தம். அதாவது நம்ம டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுதுங்கிறது தான் இந்த ரெஃபரன்ஸ் லெவலில் நமக்கு தெரியும். இந்த எலிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும், லெஃப்ட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும், ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும். இதுதான் அந்த எலிவேஷன் வியூஸ். ஓகேங்களா? இது 3D வியூ. 3Dல ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்னு நம்ம பார்த்துக்கிறது. இப்போ நம்ம பேசிக்காக வேணுங்கிறதுனால நம்ம ரெஃபரன்ஸ் லெவல் சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படின்னா, அந்த ரெஃபரன்ஸ் லெவலுக்கு பார்க்குற வியூ நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுங்கிறது தான் இங்கே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்டை இந்த பேராமீட்டர் மூலியமா எப்படி கண்ட்ரோல் பண்றது, பேராமீட்டர் வேல்யூ மாற்றணும்னா எப்படி இந்த ஆப்ஜெக்ட் மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்பி கமாண்ட் கொடுத்தா ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? இந்த கமாண்ட் கொடுத்துறேன். கொடுத்து உங்களுக்கு ஒரு 4 லைன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். முக்கியமானது என்ன ஆகும்னா, இந்த சென்டரில் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ். இங்கே என்னன்னா, இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் 0,0. இது எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல படிச்ச கிராஃப் தான் கணக்கு. கிராஃப் மாதிரி தான் இது. இந்த பாயிண்ட் 0,0. ஓகேங்களா? இந்த 2 லைன் எப்பயுமே நம்மளுக்கு பின்னா இருக்கணும். இப்போ என்னன்னா, இந்த ரெஃபரன்ஸ் லைனை கிரியேட் பண்ணிட்டேன். இதுல இந்த கிரியேட் ஆப்ஷன் போயிருங்க. கிரியேட்ல எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணி நான் ஜென்ரலா ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட்னால நான் ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்றேன். இதுல இந்த ரெக்டாங்குலர் அலைன்மெண்ட் ஏஎல் லைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்ஜெக்ட் இதே மாதிரி 4 சைட்ஸ்லயும் அலைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அலைன் பண்றோம் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். அதுக்காக மட்டுமே நம்ம லைனை லாக் பண்றோம். பாருங்க, இந்த லைனை மூவ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் கூட சேர்ந்து மூவ் ஆகுது. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இது நம்மளோட டாப் வியூ. இதே மாதிரி இது டாப்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு வித்தும் லென்த்தும் தெரியுது நம்மளுக்கு. இது ஹைட் வேணுங்கிறதுக்காக நம்ம ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் லெஃப்ட் எது வேணா நீங்கள் எலிவேஷன் போய்க்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி நம்ம அந்த ரெஃபரன்ஸ் லெவலில் பார்த்த மாதிரி இங்கேயும் 2 லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, இந்த 2 லைன்ஸ். இந்த 2 லைன்ஸ் என்ன பண்றீங்கன்னா, இதுவும் பின்னா இருக்கா, அதாவது உங்களோட ரெஃபரன்ஸ்ல பின்னா இது சேம் லைன் தான். ஜஸ்ட் ஒன்று செக் பண்ணிக்கோங்க பின்னா இருக்கா இல்லையான்னு. இப்போ இதுலயும் நம்ம ஆர்பி கமாண்ட் கொடுத்து டாப் லோவர் லைன் பாட்டம் லோவர் லைன் ட்ராப் பண்ணிக்கிறோம். அதுனா ரெஃபரன்ஸ் லைனுங்கிறது வேற, நம்மளுக்கு நார்மலான டிஃபால்ட்டா ட்ராப் பண்ற லைனுங்கிறது வேற. ஓகேங்களா? அது டீடைல்டு லைன். இது எப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன். ரெண்டு வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ அயன் கமாண்ட் கொடுத்து
இந்த ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் இது வந்து இப்போ ஹைட் நமக்கு ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம ரெஃபரன்ஸ் லெவல் போயிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு டைமென்ஷன் கொடுப்போம். அதுக்குன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைனை மூவ் பண்ணால் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு டைமென்ஷன் தருவோம். டிஐ ஓகேங்களா? டைமென்ஷன் தரும். அடுத்து என்ன விஷயம் ஆகும்னா, இது 150 இருக்குதுங்களா? 1500 இருக்குது. 988 இருக்குது. நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, இந்த லைன் மூவ் பண்ணா இது மட்டும் மூவ் ஆகும். இது மூவ் பண்ணா இது மட்டும் மூவ் ஆகும். இதுதான் சென்டர் லைன். சென்டர் லைன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தனித்தனியே மூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, டிஐ கொடுத்துட்டு டைமென்ஷன் இப்படி போட்டுறீங்க. போட்டது இந்த ஈக்யூ இருக்கு பார்த்தீங்க. ஈக்யூனா ஈக்குவல், வேற ஒன்றும் இல்லை. ஈக்குவலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ரெண்டு சைடுமே மூவ் ஆகும். பாருங்க, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக மூவ் ஆகும். அதுக்காக தான் அந்த ஈக்யூ கமாண்ட் நம்ம கொடுத்துட்றோம். அந்த ஈக்யூங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது வந்து டைமென்ஷன், நீங்கள் போட்டிருக்க டைமென்ஷன். டைமென்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஈக்யூ இருக்கும். பாருங்க, ஈக்யூவை ஆன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆன் பண்ணீங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் உங்களுக்கு ஆகும். இப்போ நீங்கள் ஒன் சைடு மூவ் பண்ணாலும் ரெண்டு சைடு ஈக்குவலாக மூவ் ஆகும். பாருங்க, அதுக்காக தான் நம்ம ஈக்யூ கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து இப்படி ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் தான். இந்த லைன்லேருந்து தான் நீங்கள் டைமென்ஷன்ஸ்லாம் ட்ரா பண்ணணும். நீங்கள் ஈக்குவல் கொடுத்துக்கிறோம். பாருங்க, மூவ் பண்ண ஈக்குவல் மூவ் ஆகுதுல. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடுறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ சேம் அதே ப்ரொசீஜர். ரெண்டு ரெஃபரன்ஸ் லைன் கிளிக் பண்ணி ஈக்குவல் இதுக்கு டைமென்ஷன். இப்போ நம்ம இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாம். இது வந்து உங்க ஹைட். ஓகேங்களா? இப்போ டைமென்ஷன் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிட்டு இங்கே லேபிள் பாருங்க. இந்த லேபிளில் புதுசாக கிரியேட் பண்ணுற பேராமீட்டர் இங்கே இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பேராமீட்டர், ஷேர்ட் பேராமீட்டர், இது வந்து இந்த ஃபேமிலி பேராமீட்டர், ஷேர்டு பேராமீட்டர், இந்த டைப், இந்த இன்ஸ்டன்ஸ், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதோட யூசேஜ் என்ன, இது எப்படிலாம் வந்து நம்ம ப்ராஜெக்டில் வந்து இம்பாக்ட் ஆகுது, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ கண்டிப்பாக உங்களை மேக் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ இந்த ஃபேமிலி பேராமீட்டர்னே இருக்கட்டும், நீங்கள் டைப்னே இருக்கட்டும். இந்த ஹைட் அசைன் பண்ணிக்கிறேன். ஹைட் ஓகே, பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிடுச்சு. ஹைட் அசைன் ஆயிடுச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் லெவலில் போய் இதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் கிளிக் பண்ணுறீங்க. பேராமீட்டர் டைப், இதுக்கு நான் வித்துன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இது நேம் நம்ம வைக்கிறது தான். நம்ம எப்படி இருந்தாலும் இதுக்கு நேம் அசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹைட், சாரி லென்த் அசைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வித்து, லென்த்து, ஹைட் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு சிம்பிளான 3D ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த அசைன் பண்ண இந்த வேல்யூஸ்லாம் எங்கே இருக்கும், நமக்கு எங்கே விசிபிலிட்டியே தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபேமிலி டைப் இதை கிளிக் பண்ணீங்கன்னா, இது ஃபுல்லாக இந்த டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, லென்த்து, வித் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ அசைன் பண்ணது. ஓகேங்களா? இது நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வித்து மாத்திரம் பாருங்க. வித் வந்து 1500 பாருங்க. 1500 வித் இங்கே மாறிடுச்சு பார்த்தீங்களா? லென்த்து நான் மாத்திரம் பாருங்க. ஒரு 750 பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அதாவது எப்படின்னா மாறுறதுங்கிறது இதுதான் சென்டர் லைன். ஸோ இந்த லைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் மாறும். அதுக்காக சென்டர்ல இருந்து நான் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஹைட்டும் சேம் அதே மாதிரி. இப்போ 1000 பார்த்தீங்களா மாறிடுச்சு. இப்போ நம்ம 3D வியூல இதை பார்க்கலாம். வந்துட்டு இருக்குது.
திரும்பி சேம் ஜஸ்ட் லைக் சும்மா மாத்துறேன். 500 இது வந்து ஒரு 500 பாருங்க மாறிடுச்சா? அவ்வளோ. இப்போ என்ன அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், இது நம்ம பெராமெட்ரிக் ஆப்ஜெக்ட். ஏன்னா பெராமெட்ரி பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க அசைன் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ அசைன் பண்ணதை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதோட ஷேப்ஸ்லாம் மாறுது. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரஃபா ஒரு விசிடின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரஃபா அசைன் பண்ணிக்கோங்க இது விசிடின்னு. இது விசிடியா இருந்தா இது வந்து நம்ம லெஃப்ட்ல போய் கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் கனெக்டர் இருந்தால் மட்டுமே அது வந்து போய் அந்த மாடல்ல கனெக்ட் ஆகும். அது பைப்ல கனெக்ட் ஆகுதாகட்டும், இல்லை டக்ட்லயோ ஏதாவது இருந்தாலும் ஃபிட்டிங்ல எதா இருந்தாலும் ஓகேங்களா? அது போய் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பா கனெக்டர்னு ஒன்று வேணும். அப்பதான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கனெக்டர் நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிரியேட் போயிருங்க. இதில் டக்ட் கனெக்ட் அதாவது இந்த விசிடின்னு நான் சொன்னனால டக்ட் கனெக்டர் நான் போறேன். சப்போஸ் இது ஒரு பைப்பிங் சம்மந்தப்பட்டது, இல்லை எலக்ட்ரிக்கல் சைட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் இருக்குது. இப்போ டக்ட் கனெக்டர், எலக்ட்ரிக்கல் கனெக்டர், பைப்பு, கேபிள் ட்ரே, கான்டியூட். ஸோ இது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து கொண்டு போறோம் ஃபேமிலிக்குள்ள, சாரி ப்ராஜெக்ட்குள்ள அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் கனெக்டர் டிசைட் பண்றோம். இப்போ விசிடி நம்ம அசைன் பண்ணனால டக்ட் கனெக்டர் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? டக்ட் கனெக்டர் கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க ஒண்ணு, அதே மாதிரி சப்போஸ் நீங்க இப்படி பக்கத்துல கர்சர் கொண்டு போகும்போது இது வந்து இந்த ஃபேஸ்ல கரெக்டா உங்களுக்கு செலக்ட் ஆகாம இப்படி மாத்தி எங்கேயும் செலக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த டேப் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற ஃபேஸ்க்கு வந்துடும். கிளிக் பண்ணீங்கன்னா அங்க கான்ட்ராக்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே இந்த கனெக்டர் இப்போ வந்து இங்க மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஐடென்டிக்கல் வேல்யூஸ் இருக்குது. இங்க பாருங்க வித் ஹைட்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து இந்த ஆப்ஜெக்ட் சைஸுக்கு ஷேப்புக்குமே நம்ம வந்து அசைன் பண்ணணும். அது எப்படி அசைன் பண்றதுன்னா இந்த ரெண்டு கனெக்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஹைட் இங்க கிளிக் பண்ணுங்க. இது வந்து நம்ம வந்து ஹைட் அசைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த ஹைட் லென்த் வித்துங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இது வந்து இப்போ கிரியேட் பண்ணது ஹைட் அவ்வளவுதான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பாத்தீங்களா இந்த ஹைட்டுக்கு நம்ம இது மாறிடுச்சா? அதே மாதிரியே அகைன் இந்த வித் கிளிக் பண்ணுங்க. நம்ம அசைன் பண்ண வித் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்களா இந்த ஆப்ஜெக்ட் வித் ஹைட்டுக்கு இந்த கனெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. இதை வந்து எப்படி செக் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து நான் இப்போ 715 மாத்துறேன். கனெக்டரும் கூட சேர்ந்து உங்களுக்கு மாறும். வித்தும் செக் பண்ணி பார்த்தலாம். வித்தும் 750 பாருங்க அது கூட சேர்ந்தா உங்களுக்கு மாறுது, தனியா மாறாது. அவ்வளவுதாங்க. இதை நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ லோட் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்க ப்ராஜெக்ட் லோட் பண்ணிட்டு நீங்க இதை கனெக்டர் வந்து நீங்க எந்த டட்டமா போய் இதை கனெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா இது கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இது. இதுலயும் வந்து நம்ம நிறைய இன்னும் வந்து ஆக்சுவலான ஒரு விசிடி எப்படி கிரியேட் பண்றது, ஒரு எஃப்சி எப்படி கிரியேட் பண்றது, இல்ல இது இல்லாம ஒரு பிளம்பிங் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பம்போ இல்ல வந்து வால்ஸோ எல்போஸோ எதா இருந்தாலும் ஓகே, இதை கிரியேட் பண்றதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ மேக் பண்ணலாம். உங்களுக்கு பர்டிகுலரா எனக்கு இது மாதிரி ஃபேமிலிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபேமிலியை கிரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது. இதே மாதிரி ரிவிட் பேஸ் பண்ணதோ இல்லை எம்இபி பேஸ் பண்ணதோ உங்களுக்கு எது மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு எந்த டாபிக் உங்க வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு மேக் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.